இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து அவர் தம்முடைய கரங்களினால் நம்மை வழிநடத்தி வருவாராக. இந்த மாதத்திற்கென்றும் நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனம் நாகூம் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் யார் யாரெல்லாம் சிறுமையில் இருக்கிறார்களோ அவர்களை அந்த சிறுமையிலிருந்து விடுதலை ஆக்குவாராக. இந்த சிறுமை என்கிற பதத்திற்கு வேறே மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும்போது, நான் இனி உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நான் உன்னை துன்பப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நான் உன்னை தாழ்த்த மாட்டேன் என்று சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே ராஜாக்களினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். இதில் நடைபெற்ற சம்பவங்கள், அசிரியாவினுடைய தலைநகரம் நினிவே. ஏற்கனவே யோனா தீர்க்கதரிசி அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த நினிவே பட்டணமானது மனம் திரும்பினது. ஆனால் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது கள்ளத்தனமாக மனம் திரும்பினது என்கிற ஒரு வார்த்தையையும் வாசித்து பார்க்க முடியும். முழுவதுமாக கர்த்தரிடமாக மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் எழும்புகிறதாகவே அந்த அசிரியா இருந்தது. ஏற்கனவே கொஞ்ச காலம் யூதா இஸ்ரவேல் அந்த அசிரியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த அசிரியாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இனி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், உன்னை நிச்சயமாக விடுதலையாக்குவேன், சுதந்திரமாக இருக்கும்படியாக செய்வேன். முன்னாட்களிலே நீ சிறுமை அனுபவித்ததை போல இனி நீ சிறுமை அனுபவிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை சிறுமைப்படுத்தாதிருக்கிற தேவன். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது 2 வல்லமைகள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒன்று கர்த்தருடைய வல்லமை, இன்னொன்று சாத்தானுடைய வல்லமை. சாத்தானினுடைய வல்லமை மனிதனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது உபாகமம் 26 அதிகாரம் 6 வசனம், எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தி. இங்கே சாத்தான் உலகத்தினுடைய அதிபதி அந்த எகிப்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் எங்களை ஒடுக்கினார்கள், கடினமான வேலையை சுமத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை குறித்து நாம் வாசிக்கும் போது உபாகமம் 8 அதிகாரம் 3 வசனம் 15 வசனம், இந்த 2 வசனங்களையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்களை சிறுமைப்படுத்தினார் என்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் அவர் போஷிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால் போஷிக்கிறார். அவர்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை சிறுமைப்படுத்தினார், பசியோடு இருக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல, அவர்களுக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். அதே உபாகமம் 8 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரும் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்து வரும். உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இங்கு ஆண்டவர் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தும் போது அவருக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுகிறார்.
பின்னாட்களில் நன்மை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாத்தான் மனிதனை சிறுமைப்படுத்தும் போது அவனை அடிமைப்படுத்த வேண்டும், ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய வார்த்தையினால் அவனை உணர்த்துவித்து போஷிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே 26ஆம் அதிகாரம் உபாகமம் 7ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அவர்கள் சிறுமையில் இருந்தபோது இந்த சிறுமையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆம், எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் நாம் கூப்பிடும் போது செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் தாவீது சொல்கிறார், நெருக்கத்திலே இருந்த நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உண்டான ஆபத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்லி 118:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் குணமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர் சுதந்திரமாக கொடுத்தார் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். இப்படி சிறுமையில் அனுபவித்த மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சிறுமையிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான சிறுமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு, துன்பத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, தாழ்மையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி உயர்த்தி வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். இந்த மாதம் லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற நாட்களாக கர்த்தரையும் அவருடைய சிலுவையை குறித்தும் தியானிக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. அவர் நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டார். நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவனல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன், வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன். இந்த மாதத்திலேயும் நம்முடைய சிறுமையை மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவாராக. ஆமேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யாரெல்லாம் நாங்கள் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் எங்களை சிறுமைப்படுத்தினார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும். சிலுவையிலே நீர் சிறுமைப்பட்டது எங்களை உயர்த்துவதற்காக என்பதை அறிந்து ஆண்டவரே அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும், கிருபை தாரும். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.